ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான் நமக்கு ஆகும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். செய்யும் போது பார்த்து செய்யுங்க. இதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கைகளால் பிரித்து எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரித்த ஸ்வீட் கார்னை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஸோ இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். மூடி போட்டுடலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்வீட் கார்ன் வெந்திருக்கு. இதை நான் வந்து தண்ணியை இருத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கூடவே காரத்துக்கு நான் இங்கே மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரமாக நல்லாயிருக்கும். ஸோ கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் மசாலாவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஸ்வீட்கான ஒரு பேனில் எண்ணெய் விட்டு இதை நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்னில் நம்ம இந்த மாதிரி ரெசிபி அந்தளவுக்கு சாப்பிட்டு இருக்க மாட்டோம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் டேஸ்ட்டுக்காக துருவின ஆனியனும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்கான ஆனியன், கொத்தமல்லி இந்த ஸ்வீட் கார்னோட சாப்பிடும்போது ஸ்வீட் கார்னோட இனிப்பு டேஸ்ட்டோட இது மிக்ஸ் ஆகி நல்லாவே இருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ஈஸியாக செய்யறதுன்னும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.